பைபிளுடைய ஆழங்கள் புரியும்போதுதான் நமக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும். உடல் மாற்றமோ நோயின் மாற்றமோ ஏற்பட்டால் போதாது, அது செகண்டரி தான். சப்போஸ் உங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிடைக்கிற தேங்காவை என்ன பண்ணுவீங்க? ஆயில் எடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? காய வைக்கணும். வெரி குட். கொப்பரை ஆகிடும். வெரி குட். கொப்பரையை கொண்டு போய் என்ன பண்ணணும்? மில்லில் கொடுத்து ஆட்டணும். ஆட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைக்கும். ஓகேவா? செக்கில் இந்த எண்ணெய் எடுக்கும்பொழுது மிச்சம் அந்த தேங்காய் கொப்பரையிலிருந்து கிடைக்கிறது என்ன? புண்ணாக்கு. எண்ணெய் எடுக்கும் பொழுது கொப்பரையினுடைய பை ப்ராடக்ட் என்ன? புண்ணாக்கு. நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு தியானத்துக்கு இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க. இயேசு உங்களை கூப்பிட்டுருக்கிறார். எண்ணெய் எடுக்க வந்திருக்கிறீங்களா? புண்ணாக்கு வாங்க வந்திருக்கிறீங்களா? எண்ணெயை வாங்க வந்தா நல்லது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீங்க எண்ணெய் ஆட்டுங்க, எண்ணெய் எடுக்கிறதுக்காக போங்க. புண்ணாக்கு பை ப்ராடக்ட் தானா கிடைக்கும். உங்களுடைய உடம்புக்கு தேவையானது பை ப்ராடக்ட் தானா கிடைக்கும். நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்க, திருப்பலியில் முழுசா ஒப்பு கொடுங்க, பங்கெடுங்க, நற்கரணை வாங்குங்க, கல்யாணங்கள் தானா நடக்கும், நோய்கள் தானா நீங்கும், வேலை தானா கிடைக்கும். இது எல்லாமே புண்ணாக்கு. பிசாசு உங்க முன்னால புண்ணாக்க காமிச்சு எண்ணெயை மறக்க செய்யுது. எண்ணெயை மறக்க செய்து கிறிஸ்தவர்கள் தேடி வர வேண்டியது எண்ணெயை. பைபிளில் நீங்க தேட வேண்டியது எண்ணெயை. அதனுடைய பை ப்ராடக்ட் அது கிடைக்கும். நீங்க கேட்கவே வேண்டாம். திருமண தடை நீங்கும், குழந்தை பிறக்கும், குழந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தானா படிப்பாங்க, குடும்பத்தில் நல்லது நடக்கும், பொருளாதார உயர்வு ஏற்படும். நமக்கு புண்ணாக்கு வேண்டாம், நமக்கு வேண்டியது எண்ணெய். எண்ணெய். அதனால தான் என்னமோ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எண்ணெய் உருவத்தில். We don't want the byproduct, we want the main product.